இப்போ ஒரு ஒரு ஜாதகத்துல சொத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது 4ஆம் பாவம். பூர்வீக சொத்து அப்படிங்கிறது 5ஆம் பாவம். இப்போ சொத்து சார்ந்த கேள்விக்கு வைப்போம். அதாவது 4 அப்படிங்கிறது வீடு, வாசல், கட்டிடம், வண்டி, வாகனம். சொத்து அப்படின்னாலும் பாக்ஸ். வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே 4 அப்படின்னா 5 எதை சார்ந்தது அப்படின்னு எடுத்தீங்கன்னா 5 நம்மளுடைய தாத்தா அல்லது நம்மளுடைய பிள்ளைங்க படித்து வாங்கக்கூடிய பட்டம், அவங்க சம்பாரிச்சு போடுற சொத்து, அவங்க சம்பாரிச்சு வாங்குற சொத்து, அவங்களுக்கு பூர்வீகமாக பேசக்கூடிய அமைப்புக்கு உண்டான விஷயம், இது எல்லாமே 5. அப்போது ஒரு வீடு வாசல் சொத்துக்கு உண்டான விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு 8, 12 நல்லா இருக்கும். இந்த 8, 12 என்ன சொல்லுதுன்னா 4ஆம் பாவத்துக்கு உண்டான சந்திரன், காலபுருஷ தத்துவப்படி கடகம் 4ஆம் பாவம் இல்லைங்களா, அந்த 4ஆம் பாவத்துக்கு உண்டான சந்திரன் 5ஆம் இடத்துல அதற்கு 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் நீசமாவார். அதனால தான் சொல்லுவாங்க ஒரு வீடு வாசல் ரசித்து கட்டுறாங்க அப்படின்னா அந்த யார் அதை ரசித்து கட்டி கொடுக்குறாங்களோ, நல்லா இருக்கணும்னு நினச்சி கட்டுறாங்களோ, அந்த முன்னின்று கட்டி கொடுப்பவர்கள் அந்த புண்ணியாசனிக்குள்ள பகையாயிருவாங்க. நீங்கள் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது நடக்கும். 9ஆம் பாவத்துக்கு திரிகோண பாவம் அப்படின்னு எடுத்தோம்னா 9ஆம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நின்று ரசித்து அந்த கோயிலில் முன்னாடி நின்று யார் ஒருவர் செய்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகத்தில் போய் உட்காடுறதுக்கு விடாது. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டையாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய குடுப்பணம் வேணும். அப்போது அது என்ன சொல்லுதுன்னா அந்த அளவுக்கு அதனுடைய திருஷ்டிங்கிற ஒரு விஷயமோ அதனுடைய எதிர்ப்புகளையும் நம்ம தாண்டணும். அப்போ 4 சொத்து அப்படின்னா 4ஆம் பாவத்துக்கு பாக்கிய பாவம் சொல்றக்கூடியது லக்னத்துக்கு 12. சொத்துக்கு பாக்கியம் சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா 12. அப்போது ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவம் நன்றாக இருந்தால் மட்டும் வீடு வாசல் சொத்து சுகம் அமையாது. அதற்கு 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய 12ஆம் பாவம் நல்லா இருக்கணும். லக்னத்துக்கு 12. அப்போ தான் அங்கே ஒரு சுபகிரகங்கள் இருந்ததுன்னா தான், அதற்கு திரிகோணத்தில் ஒரு சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சொத்தை நிம்மதியாக அனுபவிக்கிற பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும்.